ஒருத்தரோட தனிப்பட்ட ஒரு தேடல் அது இந்த உலகத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதிருச்சுன்னு சொன்னா நங்குவீங்களா? வாங்க அந்த புரட்சிகரமான கதைக்குள்ள நாம இப்போ போகலாம். இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா, சட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் எப்படி திடீர்னு தன் பாதைய மாத்தி தேவாலயத்தை நோக்கி போனா அப்படிங்கறத பத்தி தான். அவரோட பேரு தான் மார்ட்டின் லூதர். 1483ல ஜெர்மனியில பிறந்தவர். அவரோட அப்பா ஒரு சுரங்க தொழிலாளி. தன் மகன் ஒரு பெரிய வக்கீலா வரணுங்கிறதா அவங்க அப்பாவோட கனவு. அதுக்காக நல்லா படிக்கவும் வச்சாங்க. சொல்லப்போனா எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா 1505ல நடந்த ஒரே ஒரு சம்பவம் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுச்சு. ஒரு நாள் அவர் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான புயல்ல மாட்டிக்கிட்டார். அப்பா என்ன இடி, என்ன மின்னல், காதே செவடாகி போற அளவுக்கு இடி முழங்குது. மரண பயத்துல உறைஞ்சு போன அந்த ஒரு நொடியில அவர் ஒரு சத்தியம் பண்றார். கடவுளே, நான் இந்த புயல்லேருந்து தப்பிச்சிட்டா என் வாழ்க்கையை முழுசா உனக்கே அர்ப்பணிக்கிறேன். இதுதான் அந்த சத்தியம். ஆச்சரியமா ஒரு புயலேருந்து தப்பிச்சிட்டாரு. கொடுத்த வாக்க காப்பாத்தவும் செஞ்சார். சட்டப்படிப்பை அப்படியே விட்டுட்டு நேரா போய் ஒரு துறவியா மாறிட்டார். சரி, துறவியானதும் அவருக்கு நிம்மதி கிடைச்சதா? இல்லவே இல்ல. ரொம்ப கடுமையான விரதம், மணிக்கணக்கா ஜெபம்னு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தார். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரை ராத்திரி பகலா துரத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் எப்படி கடவுளுக்கு முன்னாடி ஒரு நல்லவனா, ஒரு நீதிமானா இருக்க முடியும்? இந்த கேள்விதான் அவரோட மனசையே குடைஞ்சு எடுத்துச்சு. இப்படி பல வருஷமா தேடின அந்த கேள்விக்கு அவருக்கு எங்க பதில் கிடைச்சது தெரியுமா? வாங்க அந்த கதையின் திருப்பு முனைக்கு இப்ப போகலாம். இப்ப பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான முரண்பாடு. அந்த காலத்துல சர்ச் என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, நீங்க நிறைய நல்லது செஞ்சா, ஜபம் பண்ணுனா, கடுமையான விரதம் இருந்தாதான் கடவுளோட மன்னிப்பை பெற முடியும்னு. அதாவது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா லூதர் பைபிளை ரொம்ப ஆழமா படிக்கும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார். அது என்னன்னா, மன்னிப்புங்கிறது நாம சம்பாதிக்கிற விஷயம் அல்ல, அது கடவுள் நமக்கு விசுவாசத்தின் மூலமா இலவசமா கொடுக்கிற ஒரு பரிசுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, லூத்தர் தனக்குள்ள ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டார். ஆனா அவரோட அந்த தனிப்பட்ட கண்டுபிடிப்பு எப்படி ஒரு பொது பிரச்சனையா, ஒரு பெரிய சவாலா மாறுச்சு? இங்கேதான் இந்த கதையோட தீப்பொறியே பத்திக்குது. அப்போ இன்டெலிஜென்சஸ்னு ஒன்று இருந்துச்சு. தமிழ்ல பாவ மன்னிப்பு சீட்டுகள்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பணம் கொடுத்தா உங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும்னு சர்ச் சொல்லுச்சு. இந்த நடைமுறையை பார்த்த லூத்தர் இதை ஒரு மிகப்பெரிய ஊழலா, உண்மையான விசுவாசத்துக்கு எதிரான ஒரு விஷயமா பார்த்தார். 95 இந்த ஒரு நம்பர் உலக வரலாற்றோட போக்கையே மாத்திடுச்சு. அக்டோபர் 31, 1517ல லூதர் தனக்கிருந்த 95 கேள்விகளையும் ஆட்சேபனைகளையும் ஒரு பட்டியலா எழுதி அதை விட்டன்பர்க் சர்ச் கதவுல ஆணி அடிச்சு மாட்டிட்டார். இதுதான் அந்த மாபெரும் புரட்சியோட முதல் படி. அந்த 95 பாயிண்ட்ஸோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா, மன்னிப்பு கடவுள்கிட்ட இருந்து வரணும், காசிலிருந்து இல்ல. இந்த ஒரு வரி சர்ச்சோட அதிகாரத்தையே நேரடியா கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட நிதி ஆதாரத்தையே ஆட்டம் காண வச்சது. சரி, ஒரு சின்ன ஊர்ல சர்ச் கதவுல அடிச்ச இந்த ஆணி எப்படி ஐரோப்பா முழுசும் சீர்திருத்த இயக்கங்கிற ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்சது, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க தான் டெக்னாலஜி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. அப்போதான் அச்சு யந்திரம், அதாவது பிரிண்டிங் பிரஸ் புதுசா கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அதோட உதவியால லூத்தரோட கருத்துக்கள் எல்லாம் மளமளன்னு அச்சிடப்பட்டு யூரோப்பா முழுக்க மின்னல் வேகத்துல பரவ ஆரம்பிச்சது. ஒரு உள்ளூர்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ ஒரு கண்டம் தழுவிய பெரிய இயக்கமா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பிரச்சனை இன்னும் பெருசாச்சு. 1517ல ஆரம்பிச்ச இந்த சவால் 1521ல லூதரை டயட் ஆஃப் வார்ம்ஸ்ங்கிற ஒரு பெரிய விசாரணை சபை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துச்சு. அதோட முடிவுல அவர் சர்ச்ல இருந்தே அதிகாரப்பூர்வமா நீக்கப்பட்டார். அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஐரோப்பாவோட மாபெரும் சக்கரவர்த்தி, இன்னொரு பக்கம் சர்ச்சோட சக்தி வாய்ந்த தலைவர்கள். இவங்க எல்லாருக்கும் முன்னாடி லூத்தர் மட்டும் தனியா நிக்கிறார். அவங்க எல்லாரும் அவரை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, நீ சொன்ன எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறியா? அதுக்கு லூதர் சொன்ன பதில் இன்னைக்கும் வரலாற்றுல நிக்குது. அந்த சபையோட அமைதியை கிழிச்சுக்கிட்டு அவரோட குரல் ஒலிச்சது, நான் பைபிள்ல என்ன இருக்கோ அதோட அடிப்படையில் தான் பேசுறேன், என்னால மாற முடியாது. தான் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவர் தான் மனசாட்சிக்கு விரோதமா போக மறுத்துட்டார். லூதரோட அந்த உறுதியான நிலைப்பாடு ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது, ஒரு புதிய உலகத்தையே உருவாக்குச்சுன்னு கூட சொல்லலாம். அதோட விளைவுகள் என்ன, அது ஏற்படுத்தின தாக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். விசாரணைக்கு பிறகு லூதருக்கு ஆபத்து அதிகமாயிடுச்சு. அதனால அவரோட ஆதரவாளர்கள் அவரை கடத்திட்டு போய் வால்பர்க் கோட்டையில பத்திரமா மறைச்சு வச்சாங்க. ஆனா அங்க சும்மா இல்லாம லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர்ற ஒரு மகத்தான வேலையை அவர் தொடங்கினார். அந்த வேலை என்ன தெரியுமா? பைபிள ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்ததுதான்.
இது ஏதோ சாதாரண டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இது ஒரு புரட்சி. முதையா சாதாரண மக்கள் கூட பைபிள் அவங்க தாய்மொழியில படிக்க முடிஞ்சது, அவங்களா படிச்சு அவங்களா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதனால கல்வி, எழுத்தறிவு, சுதந்திரமான சிந்தனைன்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு புரட்சிதாங்க. கத்ரீனா வான் போரான்னு ஒரு முன்னாள் கன்னியாஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பல 100 வருஷமா பாதிரியார்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்த ஒரு பாரம்பரியத்தை இது உடைச்சுது. அவங்களுக்கு 6 குழந்தைங்க. அவரோட குடும்ப வாழ்க்கை பிற்காலத்துல வந்த புரொட்டஸ்டன்ட் பாதிரியார்களுக்கு ஒரு புது வழியை காட்டுச்சு. கடைசியா 1846ல அவர் பிறந்த அதே ஐஸ்லிபன் ஊர்லயே அவர் காலமானார். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு துறவியோட மனசுல எழுந்த ஒரு கேள்வி, அது மதத்தை, அரசியல, கல்விய, ஏன் இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. இது வெறும் ஒரு வரலாற்று பாடம் மட்டும் இல்ல. அதிகாரம் எவ்ளோ பெருசா இருந்தாலும் ஒரு தனி மனுஷனோட மனசாட்சி கேள்வி கேட்கும்போது என்னவெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, இந்த ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒருவேளை அந்த ஒரு மனுஷனோட கேள்விக்கு பதிலே கிடைக்காம போயிருந்தா நம்மளோட இன்னைய உலகம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.